எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2025 கட் ஆஃப் பத்தி, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை ஃபுல்லா. நம்ம இப்ப பார்க்கக்கூடிய காலேஜ் பாத்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, NIETன்னு சொல்லுவோம். கோயம்புத்தூர்ல கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிகளும் இதுவும் ஒரு கல்லூரி. இந்த காலேஜோட கட் ஆஃப் தான் சொல்ல போறேன். என்னென்ன கோர்சஸ், இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பாத்தீங்கன்னா 2729. ஓகேங்களா? ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2729 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜோட கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க AIDS கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸுக்கு லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு சொல்றேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷோட சேஃப் கட் ஆஃப் என்னவா இருந்தால் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இப்போ ஓப்பன் கேட்டகரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 172.5 க்ளோஸ் ஆயிருக்கு. BC, BCM, MBC இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு கட் ஆஃப் ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். 164லயும் BCM பாத்தீங்கன்னா 169ல க்ளோஸ் ஆயிருக்கு. and MBC 158.5. ஓகேங்களா? and SC and SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 142லயும் 136.5லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் AIDS கோர்ஸுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார்? BCல இருந்து BCM, MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஒரு 164 கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னா 2-3 கம்யூனிட்டிக்கும் 160க்கு மேல 164 இந்த கட் ஆஃப் குள்ள இருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா உங்களோட கட் ஆஃப் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்தது SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னா போதுமானது, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எல்லா காலேஜும் கொடுக்கறது இல்ல, ஒரு சில காலேஜ்ல தான் கொடுக்குறாங்க. அதுல நேரு காலேஜும் ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு? ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 171ல க்ளோஸ் ஆயிருக்கு. BC, BCM, MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 156, 165, 150. அப்போ இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன ஏரோநாட்டிக்கல் BC, BCM, MBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 155 to 160 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னாவே சேஃபஸ்ட் கட் ஆஃப். 160க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் 155ல இருந்து 160 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். அடுத்தது SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 130, 126.5 SCA இந்த STக்கு 110 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தா சீட் கிடைக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிசினஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 162, BC 160, BCM 160, MBC 154.5. இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃபும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 160 வச்சுக்கலாம், கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கீங்க அப்படின்னாலும் ரேங்கிங்கை பார்த்துட்டு லாஸ்ட் இயர் ரேங்கிங் என்ன, க்ளோசிங்கான ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம எக்ஸாக்டா இங்க சீட் கிடைக்குமா அப்படிங்கிற சொல்லலாம். நான் வந்து அப்ராச்மெண்டா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னா சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்ராச்மெண்டா தான் சொல்றேன். ஆனா வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்ற கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 135.5லயும் SCAக்கு 147லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். எல்லாரும் எடுக்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ், எல்லா காலேஜிலுமே கொஞ்சம் ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிற கோர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா நேரு காலேஜ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்களே படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தீங்கன்னா கிடைக்கும். 174 வந்து ஓப்பன் கேட்டகரி. BC கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா 165.5ல லாஸ்ட் இயர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. BCM பாத்தீங்கன்னா 165, MBC 160.5ல க்ளோஸ் ஆயிருக்கு சார். இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார்? BCல இருந்து BCM, MBC இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க 160ல இருந்து 165 இருந்தீங்கன்னா தான் சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த 3 கம்யூனிட்டிக்கும். இதே SC ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா SC பாத்தீங்கன்னா 143.5, SCA 137.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் 140க்கு மேல இருக்கணும். இருந்தீங்கன்னா கேரண்டியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது EC டிபார்ட்மெண்ட். ECல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 169, BC 162.5, BCM 160.5, MBC 158.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார்? நேரு காலேஜ்ல EC டிபார்ட்மெண்ட்டுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் 160 சார். 160க்கு மேல இருக்கீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப். இந்த வருஷம் தாராளமா சாய்ஸ்ல வைங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க எந்த ரேங்கிங் வர்றீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எக்ஸாக்டா நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 137, SCAக்கு 128.5 and ST 119 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது EEE டிபார்ட்மெண்ட். EEEல ஓப்பன் கேட்டகரி 160.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் இங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓப்பன் கேட்டகரியில வந்து சீட்ஸ் ஃபில் ஆகும். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கம்யூனிட்டிக்கான சீட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல தான் உங்களோட கம்யூனிட்டி சீட் ஃபில் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா BC கம்யூனிட்டிக்கு 154, BCM பாத்தீங்க அப்படின்னா இது EEEக்கு 150.5 and MBC 148. இப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 150ல இருந்து 153. இது வந்து EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு 150ல இருந்து 153 சேஃபஸ்ட் கட் ஆஃப். ஓகேங்களா? இது SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 106.5ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு. 100க்கு மேல இருந்தீங்கன்னா EEE டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடியில் ஓப்பன் கேட்டகரி 172, பிசி 162.5, பிசிஎம் 168, எம்பிசி 159.5 இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே கண்டிப்பாக வேணும் சார். 160 ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் இன் பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி 154, பிசி பார்த்தீங்கன்னா 142, பிசிஎம் 150.5 அண்ட் எம்பிசி 139.5 அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 101.5. அதுலயும் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகல, சீட்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? அப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நேரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா 140ல இருந்து 145 எடுத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க சார். கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் அடுத்தது. மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் வந்து ரொம்பவே ரேரான கோர்ஸ், எல்லா காலேஜ்லயும் கொடுக்கறது இல்ல, சில காலேஜஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. என்ன கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த வருஷம் சேஃப் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 140ல இருந்து 145 இந்த கேட்டகரிக்குள்ள. ஏன்னா பிசிஎம் கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலேஜ்ல 5ல இருந்து 7 சீட்ஸ் அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட சீட்ஸ் இருக்கும். ஒரு 5 சீட்ஸ்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப ஸ்டூடெண்ட்ஸோட இன்டேக் கம்மியா இருக்கு அப்படிங்கறனால ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 140ல இருந்து 145க்குள்ள வரீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் இந்த வருஷம் மெக்கட்ரானிக்ஸ் வந்து நேரு காலேஜ்ல கிடைக்கும். அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 119 அண்ட் தென் எஸ்சிஏ 106, எஸ்டி 145 இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதான் சார் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப், இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது கமெண்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமா லீவ் பண்ணுங்க. அதை பத்தி உங்களுக்கு நான் என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு காலேஜோட கட் ஆஃபோட அவங்கள வந்து பாக்குறேன். பாய்.